அனைவருக்கும் வணக்கம். நமது உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் சில உணவு வகைகளை பற்றி பார்ப்போம். உலகில் ஆரோக்கியமான உணவுகள் நிறைய உள்ளன. ஆனால் அந்த உணவுகள் அனைத்தும் நமக்கு நன்மையை தான் விளைவிக்கும் என்று நாம் நினைப்பது தவறு. நாம் உண்ணும் சில உணவுகளில் அதிகப்படியான ரசாயனங்கள் இருப்பதால் அது நமது உடலுக்கு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும். அவை என்னென்ன உணவுகள் என்பதை பார்ப்போம். காளான். காளான் மிகவும் பிரபலமான சுவை மிக்க உணவுப் பொருள். இத்தகைய காளானில் நிறைய வகைகள் உள்ளன. அதில் சில காளான்களில் விஷமானது அதிக அளவில் இயற்கையாகவே நிறைந்துள்ளது. ஆகவே காளான் வாங்கி சாப்பிடும் போது சரியான காளானை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்கள். பஃபர் மீன். பஃபர் மீன் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். ஏனெனில் இந்த மீனின் கல்லீரலில் மிகவும் கொடிய விஷம் உள்ளது. இதனை ஈரலுடன் எண்ணெயில் போட்டு வறுத்து நாம் சாப்பிடும் போது அந்த விஷம் நமது உடலில் பரவி நமது உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கும். எல்டர்பெர்ரி. எல்டர்பெர்ரி பழங்களானது உலகின் பல பகுதிகளில் உள்ள மக்கள் அதிகம் விரும்பி சாப்பிடப்படும் பழமாகும். ஆனால் இந்த எல்டர்பெர்ரி மரத்தின் வேரில் அதிகப்படியான விஷம் நிறைந்துள்ளது. அதிலும் இந்த விஷம் உடலில் சென்றால் வயிற்றில் பெரும் பிரச்சனையை உண்டு பண்ணி உயிருக்கு ஆபத்தையே விளைவிக்கும். செர்ரி. செர்ரி பழங்களில் இலை மற்றும் கொட்டைகளில் விஷத்தன்மை உள்ளது. அது மட்டுமின்றி நாம் பிளம்ஸ், ஆப்ரிகாட் மற்றும் பீச் போன்றவற்றை சாப்பிடும் போது அதன் விதையை வாயில் போட்டு மெல்ல வேண்டாம். பாதாம். கசப்பு தன்மை கொண்ட பாதாமை நாம் சாப்பிட்டால் அதில் சயனைடு உள்ளது என்று அர்த்தம். ஆகவே பாதாமை பச்சையாக சாப்பிடுவதை விட அதனை ஊற வைத்து அல்லது வறுத்து சாப்பிடுவதுதான் சிறந்தது. இதனால் அதில் உள்ள விஷம் வெளியேறிவிடும். ரூபார்ப். இந்த மூலிகை இயற்கையாகவே அதிகப்படியான விஷத்தை கொண்டிருக்கும். பொதுவாக இதன் வேரை சாப்பிட்டால் மலச்சிக்கல் பிரச்சனை நீங்கும். ஆனால் இந்த மூலிகையின் இலையை சாப்பிட்டால் அது உடலுக்கு ஆபத்தை உண்டு பண்ணும். மேலும் உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கும் தன்மை உடையது. ஆப்பிள். தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டால் ஆரோக்கியமாக இருக்கலாம் என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அந்த ஆப்பிளின் விதையை சேர்த்து சாப்பிட்டால் வாழ்நாளின் எண்ணிக்கை குறையும். ஏனெனில் ஆப்பிளின் விதையில் சயனைடு என்னும் ஆபத்தான விஷம் உள்ளது. தக்காளி. நாம் சமையலில் அதிகமாக உபயோகப்படுத்தும் காய்கறி தக்காளி. இதிலும் கிளைகோ அல்கலாய்டு என்னும் விஷமிக்க கெமிக்கல் நிறைந்துள்ளது. அதுவும் இது தண்டு மற்றும் இலைகளில் தான் இருக்கும். ஒருவேளை அதன் தண்டு அல்லது இலையை நாம் சாப்பிட்டால் அது நரம்பு தளர்ச்சியை உருவாக்குவதோடு வயிற்றில் உப்பு சத்தை அதிகரித்து உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கும். உருளைக்கிழங்கு. பெரும்பாலானவர்களுக்கு பிடித்த உருளைக்கிழங்கு கூட ஆபத்தானவைதான். அதுவும் இந்த உருளைக்கிழங்கின் விஷமானது தண்டு மற்றும் இலைகளில் தான் இருக்கும். உருளைக்கிழங்கு பச்சையாக இருந்தால் அதில் கிளைகோ அல்கலாய்டு என்னும் விஷம் நிறைந்திருக்கும். அப்போது அதனை உட்கொண்டால் உடலின் சக்தியானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கோமா வரை கொண்டு செல்லும் நிலை ஏற்படும். மேலும் இது உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தும். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.